ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட ஜிகே கொஷினுக்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் தமிழுக்கான ஆன்சர் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரே கொஷின் தான், பட் கொஞ்சம் ஷஃபிளாக இருக்கும். 4 டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கொஷின் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினாக வந்து கூச்சியே காரணமாறு இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா கொஷினுமே ரீட் பண்ணி ஆன்சர் சொன்னால் ரொம்ப லென்த்தாக போயிடும். கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலைவாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகின்றன. இது போல் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரி. ஆர் என்பது ஏற்கு சரியான விளக்கம். இதுதான் வந்து ஆன்சர். சரியான இணையை கண்டறியன். ஒரு பக்கம் குடியரசுத் தலைவரோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 மற்றும் 4 சரியானது. பின் வருவன வச்சில் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி 1, 2, 4 மட்டும். 0.5 ஏ மின்னோட்டம் ஒளிரும் விளக்கு வழியாக 2 நிமிடங்கள் பாய்கிறது எனில் விளக்கு வழியே சென்ற எதிர் மின்னணுக்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 3.8 × 10⁻20 எலக்ட்ரான்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திர தினத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்படுவார்? ஆப்ஷன் சி காக்கா நட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூற்றியே காரணம் ஆறு தான் கொடுத்துருக்காங்க. சட்டப்பிரிவு 240 மூலம்னு ஒரு கூற்றும் அதுக்கு ஒரு காரணமும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏ தவறானது, ஆர் வந்து சரியானது. நீங்கள் வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4ம் 2ம் சொல்லுக்குறுதி என்ற பழமொழியில் 2 எதனை குறிக்கிறது? ஆப்ஷன் பி திருக்குறள். நெக்ஸ்ட் எதனை பனையளவு நன்றியாக கொள்வார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் பி திணை அளவு நன்றி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்லாரை காணுங்கால் கல்வி நாள் காக்குன்னு ஒரு வரி கொடுத்து இது யாரோட வரின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஈக்குவல் டு கேட் எனில் ஜெராக்ஸ் என்பது எதனை குறிக்கும்? இதுக்கு ஆப்ஷன் பி டிஆர்ஏ டெராட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன? இதுக்கு ஆப்ஷன் சி 1/36. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th கொஸ்டின் ஜவஹர்லால் நேருவின் நூல்களை அவை வெளியிட்ட ஆண்டின் அடிப்படையில் கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2134 தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 மற்றும் 4 சரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14th கொஸ்டின் அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர். இதுக்கு ஆப்ஷன் சி அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். கீழ்காணும் கூற்றுகளுக்குரிய இந்தியாவின் ஒரு பழங்குடியினம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சி பில்ஸ். பின்வருவனவற்றை பொறுத்துக்கன்னு ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. CO2 நெக்ஸ்ட் NOx இது போல வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2314 தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் 17வது கொஸ்டின் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துக்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம் குடியரசு இது போல ஒரு பொறுத்துக்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சி 4312 தான் வந்து சரி. 18வது கொஸ்டின் தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை எது? ஆப்ஷன் டி மல்லு வேட்டி. நெக்ஸ்ட் 19 உச்சுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் மேற்காணும் புறநானூற்று பாடல் அடி எதன் சிறப்பை வலியுறுத்துகிறது? ஆப்ஷன் ஏ கல்வி. நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின் ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் 12 நாட்களிலும் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4 நாட்கள். நெக்ஸ்ட் 21 ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 36. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஒர்க் அவுட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோஷியல் சயின்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ராமோசிஸ் குகா சந்தல்ஸ் கிட்டூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3 மற்றும் 4 தான் வந்து தவறான இணை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் எது சரியானவை அப்படின்னு உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏ பி 2 கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஏ மற்றும் பி ரெண்டுமே தவறானவை. நெக்ஸ்ட் 24th சோஷியல் சயின்ஸ்லேருந்து வந்திருக்கு. கீழ்கண்டவற்றில் தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. சட்ட உறுப்பு 18, 21, 23, 20 இதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஏ 3, 4 தவறான இணை. நெக்ஸ்ட் 25வது கொஸ்டின் அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து செலவுகளை குறைப்பது சேமிப்பகத்தை எளிதாக்குவதற்கும் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்களின் அடர்த்தியை அதிகரிக்க பயன்படுத்துவது அழகு செயல்பாடுகளாகும். அது போல வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி MSWக்கான நிலம் நிரப்பும் தளத்தின் கட்டுமானம். நெக்ஸ்ட் 26வது கொஸ்டின் விஞ்ஞான முறைகளை நிறுவுவதில் வழிகாட்டி மாணவர் சங்கிலியை காலவரிசை எப்படி தேர்ந்தெடுக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர்.
நெக்ஸ்ட் 27வது கொஸ்டின், அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்பொழுது நிறைவேற்றியது? ஆப்ஷன் சி மார்ச் 23, 1940. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 28வது கொஸ்டின் ஒரு பொறுத்துகவாதான் கொடுத்துருக்காங்க. பிராமணர் அல்லாதோர் இயக்கம், சுயமரியாதை இயக்கம், ஸ்தி இயக்கம், சத்யஜோதா சமாஜ் இயக்கம் இது போல வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் டி 1, 2, 3, 4 இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 29 மேக்ஸ் கொஸ்டினாக இருக்கு. 66 சதுர சென்டிமீட்டர் வளைவரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் டி 3 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஒரு மேக்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இருசக்கரம் வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 80,000 இது போல ஒரு மேக்ஸ் கொஸ்டின் இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி 79,872. பின்வருவனவற்றில் மித்ரா மேளா சங்கத்தை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் பி விநாயக் தாமோதர் சாவர்கர். நெக்ஸ்ட் 32 அனைத்திந்திய முஸ்லீம் லீக் கட்சியை 1906 நிறுவியது யார்? ஆப்ஷன் பி ஜுவாலா சலிமுல்லா. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சின்ன பொறுத்துகவா இருக்கு. வரி வருவாய், வரி அல்லாத வருவாய், மூலதன ரசீதுகள். இதுக்கு ஆன்சர் ஏ 3, 1, 2. நெக்ஸ்ட் 34வது கொஸ்டின், கீழ்கண்ட அமைப்புகள் எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ 1 மற்றும் 2 தான் வந்து சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பின்வருபவர்களுள் முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ குல்பதன் பேகம். நெக்ஸ்ட் 36 கர்நாடக பூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ மால்நாடு. எந்த அமைச்சகம் சஞ்சார் சாத்தி போர்ட்டலில் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் சாக்ஷி வசதியை தொடங்கியது? ஆப்ஷன் சி தகவல் தொடர்பு அமைச்சகம். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கலைக்கொல்லி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி ஏ மற்றும் ஆர் சரியானது. நெக்ஸ்ட் 39 புறவயப்பட்ட தன்மை, முன்கணிப்பு தன்மை மற்றும் புதுமைத்தன்மை ஆகியவை டேஷின் அம்சங்களாக அமைகிறது. ஆப்ஷன் ஏ அறிவியல் முறை. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி ஆப்ஷன் பி 555 ஒரு சதுர கிலோமீட்டர். நெக்ஸ்ட் 41 இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர். ஆப்ஷன் ஏ முதுகுரவை. நெக்ஸ்ட் 42 கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார்? ஆப்ஷன் பி மட்டும். நெக்ஸ்ட் 43 ஒரு மேக்ஸ் கொஷின். ஒரு செவ்வக வடிவ நிலத்தில் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் டி 120 மீட்டர் ஸ்கொயர். ஆண்டு வட்டி விகிதம் 16 2/3% எனில் ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பி ரூபாய் 8,500. A/B/C = 2/3/4 எனில் A/B/B/C/C/A இன் மதிப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சி 8/9/24. நெக்ஸ்ட் ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கை டேஷ் சமர்ப்பித்தார்? ஆப்ஷன் ஏ டாக்டர் B.R. அம்பேத்கர். நெக்ஸ்ட் 47 நியூ லாம்பஸ் ஃபார் வேர்ல்ட் எனும் தலைப்பில் கட்டுரை தொடரென எழுதியவர்? ஆப்ஷன் டி அரவிந்தோ கோஷ். நெக்ஸ்ட் 48 பின்வருவனவற்றுள் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு? ஆப்ஷன் ஏ திட்ட காலத்தில் 75% விழுக்காடாக கல்வியறிவில் உயர்வு. கீழ்காணும் கூற்றுகளில் கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் டி இருவருக்குமே மறு நியமனம் சாத்தியம் அல்ல. நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார்? ஆப்ஷன் பி இந்திரன். கீழ்கண்டவற்றில் ஹரப்பா நாகரிகம் பற்றி தவறான கூற்று? ஆப்ஷன் ஏ ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டது. நெக்ஸ்ட் 52 அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மழையை பெற பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1, 2 மற்றும் 3. நெக்ஸ்ட் 53 ஒரு மேக்ஸ் கொஷின் தான். 10 கிலோ எடையுள்ள ஒரு பொருளில் 1 N விசை செயல்படுகிறது. இதன் விளைவாக அந்த பொருள் 4 வினாடிகளில் 100 சென்டிமீட்டர் நேர்கோட்டில் நகரும் எனில் அதன் ஆரம்ப வேகத்தை கண்டறியவும் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பி 5 சென்டிமீட்டர் பை வினாடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜா நிறப்பூவில் பச்சை ஒளி ஒளிர்விக்கிறது. அப்போது அதன் இதழ்களில் நிறமாக தோன்றுவது? ஆப்ஷன் சி கருப்பு. நெக்ஸ்ட் 55 ஈவேரா பற்றி கால வரிசைப்படி பின்வரும் நிகழ்வுகளை ஒழுங்கமைக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சி 2, 3, 4, 1 தான் வந்து சரி. நெக்ஸ்ட் வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர்? ஆப்ஷன் டி குலசேகரர். நெக்ஸ்ட் 57 ABCDன்னு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு P1 Q2 R3 S4 T5 என இருந்தால் பின்வருவனவற்றுள் Q2 BF V7 என்பதற்கு சமமானதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் டி தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் தான். கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை ரூபாய் 1,500க்கு கூடுதலாக வச்சிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். மடிக்கணினி அடக்க விலைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ 15,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் கொஷின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். இது போல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி பிற்பகல் 3 மணி. நெக்ஸ்ட் 60 x³ - 8y³ மற்றும் x² - k² y² இது போல் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. கேயோட மதிப்பு என்னன்னு? இதுக்கு ஆன்சர் ஏ 2 அல்லது -2.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் பற்றி இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏனுடைய சரியான விளக்கம் இதுதான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இயர் கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2 தான் வந்து சரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. பகுதி 1 பகுதி 2ன்னு கொடுத்து இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, சீனா இது போல் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி 2, 4, 1, 3 தான் வந்து சரி. நெக்ஸ்ட் 64 அகமது ஷாவின் ஆட்சியில் கிளப்பிடவற்றில் இது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி குஜராத் அரசை தன் பேரரசுடன் இணைத்து கொண்டார். நெக்ஸ்ட் 65 இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் டி விஏ ஸ்மித் இதுதான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் 66 பார்த்தீங்கன்னா பின் வருவனவற்றில் CEDAW என்ற விரிவாக்கத்தின் பொருளை சரியாக தேர்ந்தெடுக்கவும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி பெண்களுக்கு எதிரான அனைத்து வித பாகுபாட்டினை நீக்குவதற்கான மாநாடு. நெக்ஸ்ட் 67 தமிழ்நாடு மாநிலத்திற்கான அனைத்து புவியியல் தரவுகளும் பின்வருவனவற்றில் இது ஒரே இடத்தில் உள்ளது. ஆப்ஷன் பி தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு. பின்வரும் வகைக்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ 1 மற்றும் 3. நெக்ஸ்ட் டேஸின் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர். ஆப்ஷன் பி உமைத்துறை. நெக்ஸ்ட் 70 ஒரு மேக்ஸ் கொஸ்டினாக வந்து கொடுத்துருக்காங்க. 1 2 2 3 3 முகமதிப்புகள் கொண்ட இரு பகடைகள் உருட்டப்படும் பொழுது அப்படின்னு ஒரு பகடை கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி 11. நெக்ஸ்ட் ஒரு மேக்ஸ் தான். ரூபாய் 10,890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு 4.5% என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை ஆப்ஷன் சி 6,050. கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்னமே சுனில் என்பவர் அப்படின்னு போட்டு ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 8.20 அந்த டைமிங். நெக்ஸ்ட் 73 பி என்பவர் ஏ என்பவரோட 20% அதிகமாக வேலை செய்கிறார். ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார். இது போல டைமிங் ஓரியன்டட் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ விடை தெரியவில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில நிறுவனங்களை கொடுத்து அதோட இருப்பிடத்தை சரியாக பொருத்தணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பி 2143 தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 75வது கொஸ்டின். ஸோ சில கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சவறான கூற்று வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சர்க்காரிய ஆணையம் இது போல் ஆணையம் பற்றி கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3 மற்றும் 4 தான் வந்து தவறானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 76வது கொஸ்டின். 2ஆம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் டேஷ் நாணயங்கள் மட்டுமே வெளியிட்டனர். ஆப்ஷன் ஏ தங்கம். 77 ஹாக் இ ஷார்ப் அல்லது ஹசீஸ் இ ஷார்ப் என்பதன் பொருள் ஆப்ஷன் பி நீர்ப்பாசன வரி. தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது. ஆப்ஷன் டி ஜூலை 18. 79 கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்ட இணை. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் 80 நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் நிறுவனம் இந்திய அரசால் எப்போது நிறுவப்பட்டது. ஆப்ஷன் ஏ 1956. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்வரும் பல்கலைக்கழகங்களை அவை நிறுவப்பட்ட ஆண்டின் கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 யூனிவர்சிட்டி வந்து இருக்குது. இதுக்கு ஆப்ஷன் பி 2 1 4 3 சரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரிச்சர்ட் ஜான்சன், ஜிபி பிள்ளை இது போல் வந்து ஒரு பொறுத்துக இருக்குது. இதுக்கு ஆன்சர் ஏ 1 3 2 4 சரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 500இன் 30% மதிப்பில் 20% என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 30. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட தொடரில் இருந்து விடுபட்ட எண்ணெய் காண்கன்னு கேட்டிருக்காங்க. 4 18 அதுக்கப்புறம் என்ன எண் வரும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 48. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் 253 எண்ணின் மதிப்பு ஆப்ஷன் ஏ 22. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனி வட்டி மூலம் அசல் 2000 8% வட்டி விகிதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும். ஆப்ஷன் பி 150 மாதம். நெக்ஸ்ட் ஒரு எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. 3, 2.7 மற்றும் 0.09 மீசிமா வந்து ஆப்ஷன் டி 27. கீழ்கண்டவற்றில் எது 3√7 மற்றும் 4√5 இவற்றிற்கு இடையே அமையும். ஆப்ஷன் பி √3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூச்சியே காரணம் மாறுன்னு ஆளுநர் பற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூச்சியே மற்றும் காரணம் மாறு ரெண்டும் சரி. ஆனால் கூச்சியேக்கான சரியான விளக்கமாக காரணம் ஆறு இல்லை. இதுதான் வந்து சரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 91 கீழ்கண்டவற்றில் எந்த ஹரப்பா நாகரிக தலங்கள் தற்போது இந்தியாவில் இல்லை. ஆப்ஷன் ஏ மொகஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா. கிழக்கு கடற்கரையில் சுமார் 25 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 10, ஆந்திராவில் 7, ஒடிசாவில் 6 இது போல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சுந்தரவன பகுதி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 93 ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் சில்க் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகிறது. ஆப்ஷன் டி புகழ்பெற்ற கைவினை கலைஞர்கள். நெக்ஸ்ட் நிலாவில் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை. ஏன் என்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளியின் திசைக்கு டேஷ் ஆக இருப்பதால், செங்குத்தாக இருப்பதால். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1987 டேஷ் ஐக்கிய நாடு சபை அறிவித்தது. ஆப்ஷன் பி சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு ஃப்ளிப்கார்ட் தமிழ்நாடு MSME வர்த்தக மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு புரிந்துணர்வு பணியகத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. ஆப்ஷன் ஏ 2021. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் டி செல்வம். டேஷ்
பிணராக்கம் பேணாது அழுக்கறு பான் என்று யாரை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ அரணாக்கம் வேண்டாதான். கேட் ஈக்குவல் டு ஏபிசி என இருந்தால் டான் பை காட் என்பது பின்வருவனவற்றில் எதனால் குறிக்கப்படலாம்? இது போல வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சிபிஎன் பை ஏஇசி. லாஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இஎன்ஜிபிடிஎஃப் இது போல் வந்து ஒரு லைனாக நிறைய லெட்டர்ஸ் வந்து கொடுத்து வினா குறியிட்டு பதிலாக வரும் தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ எம்என்கியூ. கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஆன்சர் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய இது தப்பாக இருக்க கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது டென்டேட்டிவ் தான். அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்ததும் அதுக்கான ஆன்சரும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.